வணக்கம் நண்பர்களே. அண்மை செய்திகள், இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை பற்றி பார்க்கும்போது ஈரானில் ஒரு புது தலைவலியை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து ஹவுதிகள் தங்கள் அதிருப்தியை வெளிக்காட்டியிருக்கிறாங்க. மூணாவதாக பாரிஸில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் சேர்த்து ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி நடத்தியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து நெத்தன்யாகு என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஹமாஸ் இதை குறித்து என்ன நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க, ஜோர்டான் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, இந்த மாதிரி செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார், அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல்ல செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் ஈரான் டெஹ்ரானிலிருந்து பாகிஸ்தான் எல்லைக்குள் ஏவுகணைகளை ஏவி விட்டது. இது ஒரு கடுப்பாக வருது. இங்கே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. தலைவிரி கோலமாக அங்கே மக்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 1000 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சம்பந்தம் இல்லாமல் ஈரான் இப்போ போய் திரும்ப அந்த பாகிஸ்தான் ஏற்கனவே பார்த்தோம் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த பலூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த இனக்குழு மக்கள் ஈரான் எல்லைக்குள் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் தாக்குனாங்க. அதற்காக தான் நாங்கள் தாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை சொல்லி அது பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. இப்போ பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் சண்டை வரப்போதா அப்படின்னு. அப்புறம் எப்படியோ சரியாகி கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பாகிஸ்தான் இல்லை ஈரான் எங்களுடைய பிரதர்லி கண்ட்ரி, ஒரு சகோதர நாடு தான் அப்படின்னு அந்த நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு பேட்டியை கொடுக்க, ஈரானும் உடனடியாக இல்லை பாகிஸ்தான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஸ்டேட்டு தான் எங்களுக்கு, அது ஒரு நட்பு நாடு, இவர் சகோதர நாடுன்னு சொல்ல, ஈரான் நட்பு நாடுன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி அப்பா முடிஞ்சதுப்பா அந்த பிரச்சனை, இவங்க இம்சை ஏதாவது இப்போ புதுசாக பட்டையை கிளப்பிக்கிட்டு இருப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நல்ல வேலை அதோடு முடிஞ்சுது அப்படின்னு சந்தோஷப்பட்டால், இன்றைக்கி மறுபடியும் அதே பலூச்சிஸ்தான் பகுதிகளில் ஈரான் மறுபடியும் மிசைலை ஏவி இருக்குது. இதை தொடர்ந்து பாகிஸ்தான் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இல்லைங்க, பாகிஸ்தான் சும்மா தான் உட்காந்துருக்கிறான். இருக்கிறது 2 பேரும் இஸ்லாமிய நாடுகள். ஏன்ப்பா இப்படி அடிச்சுட்டு சாவி இருக்கிறவங்க உயிரை வாங்குறீங்க அப்படின்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அங்கே ஒரு பக்கம் 70 ஆண்டுகளாக இஸ்ரேலில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி பாருங்கப்பா, அதை பற்றி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அதை விட்டுட்டு இவர்கள் தேவையில்லாத ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டு இங்கே ஈரான் போய் பாகிஸ்தான் மேலே அடிக்குது. இப்போ 2வது முறை தாக்குனதுக்கு பிறகும் பாகிஸ்தான் சும்மா இருக்குமான்னு தெரியல. பாகிஸ்தான் மறுபடியும் ஏதாவது தாக்குதல் நடத்தி இருக்கிற பிரச்சனையை விட்டுட்டு எல்லோரும் இந்த பக்கம் வந்துடுவாங்க. அப்போ என்ன ஆகும், இந்த பாலஸ்தீன மக்கள் கேட்பாரற்ற அனாதையாக போய்விடுவார்கள். அடுத்தால அமெரிக்கா உள்ள வரும், பிரிட்டன் உள்ள வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்தியன் ஓஷன்லேயே அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏற்கனவே ஒரு இது வச்சுருக்காங்க, ஒரு நேவல் பேஸ் வச்சுருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு அவன் ஈரானை போய் அடிப்பான். நீ எதுக்கு பாகிஸ்தான் அடித்தேன்னா அவன் போய் ஈரானை போய் அடிப்பான். மொத்த மக்களோட பார்வையும் ஈரான் அமெரிக்கா யுத்தம்னு அங்கே போயிடும். இங்கே பாலஸ்தீன மக்கள் அனாதைகளாக கைவிடப்படுவார்கள்ன்றது ரொம்ப ரொம்ப வருத்தத்தை தருகிறது. இந்த நேரத்தில் ஈரான் இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை தாண்டி ஜோர்டான் என்ன ஒரு கேவலமான வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ அனுப்புகிற பாருங்கள். يعطيه العافية. صور افضح يابا من عمان جوردن وصلت كل البضاعة. هاي الافوكادو
وهي البنجر وهي الفجل وهي البصل وهي الخيار يابا. هاي الخيار الهاشمي يابا، النشمي. عمان جوردن وصلت كل البضاعة. ஜோர்டான் என்ன பண்ணியிருக்கு, இஸ்ரேலில் இருந்து இம்போர்ட் பண்ண காய்கறிகள்லாம் இருக்குது பாருங்க, அதுக்கு மேலே ஜோர்டான் நாட்டு ஸ்டிக்கர் ஒட்டிகிட்டு இருக்காங்க. எதுக்கு? அதை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. இஸ்ரேல் பொருள்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. இந்த ஸ்டிக்கர் அடிக்கிறது நம்ம ஊரில் ஏடிஎம்கேக்காரன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இப்போ ஜோர்டான் அரசாங்கமே பண்ணிகிட்டு இருக்குது. அந்த ஜோர்டான் அரசர் அந்த அப்துல்லான்னு நினைக்கிறேன், அவருக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? உன்னை போலவே ஒரு மதம் சார்ந்தவன், உன் மதத்தை சேர்ந்தவன்ற ஒரு காரணத்துக்காகவே அவன் வந்து இஸ்ரேலில் பாலஸ்தீன மக்களை போட்டு அடித்து கொண்டுகிட்டு இருக்கிறான். நீ வந்து அவனுக்கு ஏற்கனவே அவனோட இம்போர்ட்ஸ் எல்லாம் ரோடு வழியாக வர்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்துட்ட. இப்போ எக்ஸ்போர்ட்ஸுக்கும் வழி பண்ணி கொடுக்குற. எக்ஸ்போர்ட்ஸும் எந்த மாதிரி பண்ணுற? திருட்டுத்தனமாக பண்ணி கொடுக்குற. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். ஒரு நாடு வந்து அதை நீ இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல்னு கூட பார்க்க வேணாம், ஒரு அப்பாவி பொதுமக்களை ஒரு நாடு கொன்று ஒழித்து கொண்டு இருக்கு. இந்த நேரத்தில் நீ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, அவனோட இம்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்க, இப்போ எக்ஸ்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிற. இது ரொம்ப மோசமானது, மிக மிக கண்டிக்கத்தக்கது. அடுத்தால பார்த்தீங்கன்னா ஹவுதிகள் வந்து தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள். எதற்காக? ஏமன் நாட்டு மீது மறுபடியும் 4வது முறையாக அமெரிக்காவும் பிரிட்டனும் வான்வெளி தாக்குதலை நடத்தியிருக்காங்க. நேற்று வான்வெளி தாக்குதல் எங்கே நடத்தியிருக்காங்க? ஹவுதிகள் மீது நடத்தலை. அதுதாங்க பிரச்சனை. நாம் ஏற்கனவே சொன்னது இதுதான். ஹவுதிகள் மீது நீ தாக்குதல் பண்ணணும்னா ரொம்ப சுலபம். கல்ஃப் ஆஃப் ஏடனை தாண்டி உன்னோட போர்க்கப்பலை உள்ளே கொண்டு போ, இல்லை அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் உள்ளே கொண்டு போ. நீ அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன்லேருந்து அங்கே அந்த உள்ளே தாண்டி போய் செங்கடலுக்கு கூட போகணுன்னு அவசியம் இல்லை. கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு உள்ளே போனீங்கனாலே ஹவுதிகள் உன்னை தாக்கிறதுக்கு வந்துடுவான். நீ உன்னுடைய வீரத்தை நேராக ஹவுதிகளிடம் காட்டலாம். சரியா? அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, இங்கேருந்து போய் ஏமன் நாட்டு பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திட்டு இருக்க. இது எப்படி இருக்குன்னா, வீரப்பணம் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த கிராமத்து மக்களை போய் போலீஸ் அடிச்சுட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கிற. நீ பிடிக்க வேண்டிய ஆள் ஹவுதி. அப்போ வீரப்பணம் பிடிக்கணும்னா நீ காட்டுக்குள்ளே போகணும். அதை விட்டுட்டு நீ என்ன பண்ணுற, அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களெல்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே இருந்த போலீஸு. இப்போ உலக போலீஸாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் பிரிட்டனும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு உள்ளே போனால் ஹவுதி வரப்போகிறான், நீயும் அவனும் சண்டை போட்டுக்கலாம், யார் மிச்சம் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு சண்டையில் சாவுங்க அப்படின்னு பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஏமன் நாட்டில் வாழக்கூடிய பொதுமக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் கொண்டு போய் மறுபடியும் மிசைலை போட்டு வச்சுருக்கிறாங்க. இது 2வது தடவை கூட இல்லை, 3வது தடவை கூட இல்லை, 4வது முறையாக. இப்போது கடைசியாக வந்து நேற்று என்ன நடந்திருக்குன்னா, பாரிஸில் அமெரிக்காவின் வழிகாட்டுதலின்படி இல்லை அழுத்தத்தின்படி ஒரு பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க பேருக்கு. சரியா? அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு இஸ்ரேல் பிரதிநிதிகள் எல்லாம் வந்து நெத்தன்யாகுவை பார்க்க வந்திருக்காங்க. நெத்தன்யாகுவும் தன்னுடைய வார் கேபினெட்டை உடனே கூட்டி இதெல்லாம் என்ன பண்ணலான்னு பேசலான்னு அப்படின்னு வந்திருக்கிறாரு. இதில் வந்து ஹமாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வேணால் ஒரு சில என்ன நிபந்தனைகள்னு அந்த விவரம் வெளியே வரல, ஒரு சில நிபந்தனைகளை தளர்த்துக்கிறோம், முதல்ல சீஸ்ஃபயருக்கு வாங்க அப்புறம் பேசுவோம் அப்படின்ற மாதிரி ஹமாஸ் இறங்கி வந்துட்டாங்க. ஆனால் ஹமாஸ் இப்படி லேசாக இறங்கி வர்றதுக்கு தயார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நெத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, ராஃபால மக்களை வெளியேற்றுவது அப்படின்ற வேலையை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காரு. இப்போ எங்கே வெளியேற்றுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே வடக்கு காசாவில் ஒன்றும் மக்கள் இல்லை, அவங்கள பூரா அடிச்சு துரத்தியாச்சு. அப்புறம் சென்ட்ரல் காசாவில் இருந்தவங்களெல்லாம் நீ சவுத் காசாவுக்கு போகணும் சொல்லியாச்சு. அப்போ சென்ட்ரல் காசாவும் காலி. இப்போ சவுத் காசாவில் தான் இந்த ராஃபா நகரம் இருக்குது. இப்போ இங்கேருந்து இந்த மக்களை வெளியேற்றுனா எங்கே வெளியேற்றுவாங்க? வேறு நாட்டுக்கு வெளியேற்றிடுவாங்களா, இல்லை கடலுக்கு கொண்டு போயிடுவாங்களா? இவர்கள் ராஃபாவில் தங்களது தாக்குதலை இன்னும் கடுமையாக்கிட்டு இருக்கிறாரு நெத்தன்யாகு. இல்லை தாக்குதலை கடுமையாக்குறாருன்னா என்ன பண்ணுறாங்க, அங்கே ஹமாஸ் இருக்காங்க அப்படின்னு நேரம் அவங்கள சுடுறாங்களா? அது மாதிரி பண்ணால் பரவாயில்லையே, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய பில்டிங் எல்லாத்தையும் இடித்து தகர்க்கிறது, மருத்துவமனைகள்லாம் இடித்து உடைக்கிறது. மொத்தத்தில் அந்த காசா பகுதியை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% மக்கள் குடியிருக்க தகுதி இல்லாத ஒரு இடமா மாற்றிட்டாங்க. ஏன் குடியிருக்கணும்னா வீடுகள் இருக்கணும், மருத்துவமனைகள் இருக்கணும், பள்ளிகள் இருக்கணும், அதை எல்லாத்தையும் இடித்து முடிச்சாச்சு. குடிநீர் வசதிகள் இருக்கணும், அதை ஒழிச்சு கட்டியாச்சு. இதையும் தாண்டி அந்த மக்களை போனால் எங்கே போவாங்க?
எனக்கு இதுக்கு மேலே அவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரில. அவங்கள வந்து வெளியேற்றும் வேலைகள் நடக்கிறது அப்படின்னு செய்திகள் வருது. வெளியேற்றி எங்கே கொண்டு போகிறாங்க புரியலல்ல உங்களுக்கும், எனக்கும் தான் புரியல. காசா பகுதியில் முதல்ல நார்த்தில் இருந்தவங்கள பூரா துரத்திட்டீங்க, அவங்கெல்லாம் சென்ட்ரல் காசாவுக்கு வந்துட்டாங்க. சென்ட்ரல் காசாவில் இருந்தவங்களையும் நாங்கள் ஹமாஸ் வேட்டையாடுகிறோம், எல்லாரும் சவுத் காசா போங்க அப்படின்னோம். இப்போ அங்கேருந்து சவுத் காசாவுக்கும் வந்துட்டாங்க. இப்போ சவுத் காசாவிலேருந்தும் அவங்கள போன்னு சொன்னால் எங்கே போவாங்க? அவ்வளோதான், கடலுக்குள்ளே குதித்து சாக வேண்டிதான். இதை உலக நாடுகள் பூரா வேடிக்கை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்க போகுது. இங்கேயும் நம்ம கமெண்ட்டில் வந்து இன்னும் பல லூசுங்க வந்து இஸ்ரேல் சிங்கம் வெற்றி பெறும்னு ஏதாவது உளறிக்கிட்டு இருக்க போகிறாங்க. அந்த அப்பாவி மக்களின் வாழ்வாதாரம் என்ன ஆக போகிறது? அவரது வாழ்க்கைக்கு உத்தரவாதம் இருக்கா? வாழ்க்கைக்கு கூட வேணாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா? அந்த அப்பாவி மக்களை என்ன செய்ய போகிறோம்? பார்த்துக்கொண்டே சும்மா இருக்க போகிறோமா? இன்னும் எத்தனை நாள் தான் பார்த்துட்டு சும்மாவே இருக்கணும் நம்ம அப்படின்றதும் தெரியல. ஸோ இப்படி பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டு இருக்க இந்த நேரத்தில் தேவையில்லாமல் யூகேயும் யூஎஸும் ஏமனில் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஈரான் போய் தேவையில்லாமல் பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துது. இது வந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பூரா மென்டல் ஆகிட்டு இருக்காங்க. இன்னும் அதுதான் சொல்லணும். அமெரிக்காவும் இங்கிலாண்டும் சேர்ந்து அந்த பகுதியில் வாழக்கூடிய எல்லா நாடுகளையும் கிட்டத்தட்ட கிறுக்கு பிடிச்ச ரேஞ்சுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தோம், 4வது முறையாக வீட்டோ பவரை பயன்படுத்திச்சு அமெரிக்கான்னு. அதை சவுதி இளவரசர் மட்டும் கண்டிச்சிருக்காரு. கண்டித்து என்ன பண்ண, ரஷ்யாவும் பார்த்தா அந்த பக்கம் உக்ரைன் பிரச்சனையில் இருந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா வேறு அங்கே தாக்குதலை நடத்துகிறாங்க அப்படின்னு ரஷ்யா அதிபர் வேறு குற்றம் சாட்டியிருக்காரு. அது குறித்த செய்திகள், அப்புறம் இஸ்ரேல் பாலஸ்தீனத்தில் என்னெல்லாம் அப்டேட் வந்திருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.